அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் ரிசல்ட் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து அஃபீஷியல் அப்டேட்டை விட்டுட்டாங்க. ஸோ அது என்ன, எப்போ ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதான் வந்து டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்டேட். லாஸ்ட் அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா 23 நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் என்ட்ரி போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கம்பைன் டெக்னிக்கல் நான் என்ட்ரி போஸ்ட். அது பிப்ரவரி மாசம். அது என்னது, பிப்ரவரி மாசம் 2025. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தப்ப ஜனவரி 23, 24 ஜனவரி லாஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிப்ரவரி 2025 அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது வாரத்திலேயே வரலாம், லாஸ்ட் வாரத்திலேயே வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் மேபி மார்ச் ஆகலாம், இல்லாட்டி மார்ச் தான் கண்டிப்பா வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட், டிப்ளமோ இந்த மாதிரி சிவில் எல்லாத்துக்குமே மார்ச் மாசம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பிப்ரவரி 2025. சரியா? ஸோ இதுதான் முக்கியமானது, தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கேட்டாலும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாலும் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஏஇ எக்ஸாம் ரிசல்ட் எப்பனா பிப்ரவரி 2025. சரி, இதை ஏன் சார் வீடியோவா போடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் தாக்கத்தை வச்சுக்கிறீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இருக்கீங்க, நிறைய பேர் டெலிகிராம்ல இருக்கீங்க. ஸோ இவங்களை தாண்டி இருக்கிறவங்க தான் யூடியூப்ல இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல போறதோ டெலிகிராம்ல போறதோ தெரியாம இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அக்சஸ் பண்றது எப்படி பாக்குறதுன்னு கூட, டிஎன்பிசி வெப்சைட்ல கூட எப்படி பாக்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்கள எல்லாத்துக்கும் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம அப்டேட் கொடுக்கறத வந்து யூடியூப்ல போடுறோம். சரிங்களா? ஸோ அது பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா ஓகே ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை ஒரு வீடியோவா பார்க்கணுமா அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் என்னைக்குமே வளர்த்துக்காதீங்க. எப்பவுமே ஒவ்வொரு வீடியோ பார்க்கறதும் ஒவ்வொரு நாலேஜ் தான், என்னென்ன விஷயம் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போறோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம போடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வேற நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க 10ஆம் தேதி வாக்குல. ஸோ நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்டேட்டட் சிலபஸுக்கு உண்டான தமிழ் ஜிஎஸ் சிலபஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பொங்கலை ஒட்டி நமக்கு என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பா ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் தயவு செய்து நம்மளோட rlacademy.com வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு. சரியா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.